உலகத் தமிழர்களின் அடையாளம். அகமகிழ் செய்திகள். முதலமைச்சரும் கழகத் தலைவருமான மாண்புமிகு தளபதியார் அவர்கள் நம்முடைய தென் மாவட்டத்தினுடைய PLA, PLC, PDA உடைய தேர்தல் களத்திலே பூத்து கமிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சந்திக்க இருக்கிறார்கள். திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ள கழகத்தில் இருக்கக்கூடிய 20 மாவட்டங்கள், தேனியில் இருக்கக்கூடிய 10 மாவட்டம், மொத்தம் 58 தொகுதியில இருந்து ஏறத்தாழ 1,90,000 பேர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். நாளை தினம் காலையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருகிறது பல்வேறு நிகழ்ச்சிகளிலே காலையிலே கலந்து கொண்டு மாலையில இந்த நிகழ்வுக்கு வர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில அந்த வரக்கூடியவர்களுக்கு எல்லா வகையிலும் அத்தனை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், அமைச்சர்கள்லாம் கலந்து பேசி நம்முடைய தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதே போல மாநில பொறுப்பாளர்கள், அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், கீழே இருக்கக்கூடிய அந்த PLA, PLC, PDS உடைய அத்தனை உறுப்பினர்களும் அவரை கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கலந்து கொள்ளக்கூடிய இந்த தென் மாவட்டத்தினுடைய இந்த கூட்டம் என்பது தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக, அதுவும் மதுரை தென்மண்டலத்திலே மதுரையிலே நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு மிக சிறப்பான ஏற்பாடுகளை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள்லாம் பெருமக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிறோம். அதாவது வருகிற போது விமான நிலையத்தில் மக்கள் முதலமைச்சருக்கு வரவேற்பிற்கும், மற்றபடி நிகழ்ச்சியில காலையில் முதல் நிகழ்ச்சியாக நாகமலை புதுக்கோட்டை தென்காட்டுக்கு போகிறோம். அதற்கு பின்னால் நம்முடைய கோரிப்பாளையம் நெல்லிப்பேட்டையில் இருக்கக்கூடிய நேதாஜி சுபாஷ் பாலத்தை திறக்கிறார். திரும்ப மீனாட்சி கலைக்கல்லூரியிலே ஒரு நிகழ்வு. அதற்கு பின்னால் நம்முடைய சுந்தரத்துக்கு அருகிலே உள்ள பார்க்கில் பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அது நகராட்சி நிர்வாகத்தினுடைய குடிநீர் திட்டம், அதே போல நம்முடைய இங்கிருந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை துறை திறப்புதான். அதற்கு பின்னால் மதியத்திற்கு பின்னால் அதற்கான ஒரு 4 மணிக்கு மேலாக வேலையில் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு திறக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதுபோல அவர்களுக்கு வரக்கூடியவர்களுக்கான உணவு, அதே போல 5 ஆண்டு கால சாதனையை புத்தகமாக தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தையும் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறோம். முகவர்கள் வருவதற்கு அவர்களுக்கு 4 வழி பாதை இருக்கிறது. அவர்களுக்கு அது என்னன்னா, இந்த ID கார்டு கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடு பிரகாரம் அதில் இருக்கிறவங்களை மட்டும்தான் செக் பண்ணி உள்ள அனுமதிப்பாங்க. இந்த QR கோடு இருக்கிறவங்க, அந்த PLA to PLC, PDA இருக்கிறவங்களுக்கான அந்த அடையாள கார்டு டேக் கொடுத்துட்றோம். அதை காமிச்சு அதை ஓகே பண்ணால் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கான ஏற்பாடையும் செஞ்சுருக்கோம். வர்றவங்களுக்கு நம்ம மதுரையினுடைய எப்போ இருக்கிறோமோ அந்த மதுரையினுடைய இது அவர்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் வேலை கழகத்திட்டமாக சாப்பாடு முழுமையாக வச்சிருக்க அத்தனை பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு. பத்திரிகையாளருக்கு அனுமதி கேட்டால் வர்றது எப்படினாலும் பத்திரிகையாளர்கள் வர்றதில் நிச்சயமாக அது கட்சியினுடைய வெற்றி இருக்கும். அதனால நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் முன்னோட்டமாக உங்கள்கிட்ட சிறப்பு எல்லாம் வர்றாங்க சொல்கிறாங்க. இது சிறப்பாக வரவேற்பு. ஆமாம், வரவேற்பு நம்ம மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து முத்தமுடி அந்த பெட்ரோல் பல்க் வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 15,000 மகளிர் மட்டும் இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க, மற்றபடி சகோதரிகள் அந்த வரவேற்பு கொடுக்குறாங்க.
அதெல்லாம் அது எல்லா வசதியும் செஞ்சாச்சு. அதுல எங்க அந்த அட்டைங்க இப்ப ராமா யார் யார் எங்க இருக்கணும், இதெல்லாம் எங்கெங்க இருக்கு, அந்த இப்ப தம்பி கர்சன் அந்த ப்ரோக்ராம் சாட்டுங்க அந்த அட்டை கொடுப்பாங்க. இதுல வந்து 58 தொகுதி, இந்த 20 மாவட்டமும் எங்க இருக்கணும், எங்கெங்க உட்காருன்ற போக்குண்டு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஆனா குடிநீர் எங்க இருக்கு, அது மாதிரி அந்த நீ சொல்ற கழிப்பிடம் எல்லாமே அந்த மாவட்டத்துல இருந்து வர்றவங்களுக்கு அத்தனை பேருக்கு அனுப்பிடுறோம். இப்பதான் சொல்ல சொன்னாங்க தெரியாது.